இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா டிராகுலா அன்டோல்ட். இது ஒரு ஆக்ஷன் ஹாரர் படம். இதோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு பெரிய நாட்டை சேர்ந்த மன்னன் ஹீரோவோட நாட்டு மேல போர் தொடங்குறான். ஹீரோ அவங்களோட நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக போய் ஒரு வேம்பயர்கிட்ட இருந்து அதோட ரத்தத்தை வாங்கி குடிக்கிறான். ஏன்னா அந்த பெரிய நாட்டை தோக்கடிக்கிறதுக்காக அவனுக்கும் அந்த வேம்பயரோட பவர் வேணும். அதுக்கப்புறம் அந்த நாட்டை ஜெயிச்சானா அவனோட மக்களை காப்பாத்துறானாங்கிறது தான் இந்த கதை. டேரக்டா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் சீனே ஃபிளாஷ்பேக்ல இருந்து ஆரம்பிக்குது. அந்த காலத்துல டர்க்கி அவங்களோட போர்ல ஜெயிக்கணுன்றதுக்காக டிரான்சில்வேனியான்ற ஒரு ஊர்ல இருந்து 1000 சின்ன பசங்களை ஸ்லேவ்ஸா கொண்டு போயிருந்தாங்க. சின்ன பசங்களை கொடுமைப்படுத்தி அவங்களோட படையில சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா அதுல இருந்து ஒருத்த மட்டும் ரொம்ப நல்லா சண்டை போட ஆரம்பிச்சான். பையன் பேர் விளாடிமிர். அவனை பார்த்தாலே எதிரிகள்ல பயப்பட ஆரம்பிச்சாங்க. இத்தனை பேர்த்த கொண்டு தப்புன்னு உணர்ந்து இனிமே சண்டையே போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி டிரான்சில்வேனியாக்கே போய் அங்கே ராஜாவாயிட்டான். ஒரு நாள் ஒரு 5 பேரோட அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனோட ஊர்ல அந்த ஓடைக்கு வெளியே ஒரு டர்க்கி வீரரோட ஹெல்மெட் கிடைக்குது. அந்த ஹெல்மெட்டை பார்த்தோன்னா அவன் மீதி வீரர்கள்லாம் அந்த மலை மேல இருக்க குகைக்குள்ள இருக்காங்க, அவங்கள நம்மளை வேவு பார்க்க வந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டு அவன் கூட இருக்கிற 2 பேர்த்த மட்டும் கூட்டிட்டு போறான். அங்க போய் பார்த்தா அந்த குகையை ரொம்ப இருட்டா இருக்கு. தரையிலெல்லாம் நொறுங்கி போய் எறும்புகள் கிடைக்குது. அப்பதான் அவனுக்கு தெரியுது இது டர்க்கி வீரர்கள் இல்லைன்ட்டு. திடீர்னு அந்த குகைக்குள்ள இருந்து ஏதோ ஒரு உருவம் வந்து அவன் கூட வந்த 2 பேர்த்த கொன்றுது. பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். குகையோட வாசல் கிட்ட போய் கீழே விழுந்துடுறான். அங்கிருந்து சூரிய வெளிச்சம் வாள் மேல பட்டு அந்த வாள் ஒளிருது. இதை பார்த்து அந்த மிருகமும் பயந்துட்டு போயிடுது. இவன் ஓடும் போது அதை வாளால வெட்டி இருப்பான். அந்த வாள் மேல சூரிய ஒளி பட்டோன்னா அந்த ரத்தம்லாம் கரைஞ்சு போகுது. ஹீரோ அங்க இருந்து அவன் ஊருக்கு போய் ஒருத்தர்கிட்ட கேட்கறான், நான் இந்த மாதிரி குகையில ஒன்று பார்த்தேன், அது என்னன்னு. அதுக்கு அவன் அந்த காலத்துல ஒருத்தர் சாத்தானோட பவர் வாங்கறதுக்காக சாத்தான் எழுப்பி அதுகிட்ட வேண்டுதான். அதுக்கு அவன் கேட்ட சத்தியம் அவன் கிட்டே கொடுத்துருச்சு. எப்பயுமே நீ இந்த இருட்டான குகைக்குள்ளேயே தான் இருக்கணும்ன்ற ஒரு சாபத்தையும் கொடுத்துருச்சு. அவன் வெளியே போகணும்னா இன்னொருத்த வந்து அவனை விடுவிக்கணும்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் கேட்ட ஹீரோ அவன் கிட்ட நம்ம மக்கள் கிட்ட இதெல்லாம் பத்தி சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோ அவனோட அரண்மனைக்கு வந்து அவனுக்கு ஒரு குழந்தையும் ஒரு ஒய்ஃபும் இருக்கு. நைட் நேரம் ஹீரோவோட ஒய்ஃப் அவன் கிட்ட யார் அந்த 2 பேர்த்த கொன்னா ஓனாயான்னு கேட்கறா. அதுக்கு அவனும் ஆமான்றான். இதனால அரசவையில் எல்லாருமே கூடியிருக்காங்க. ஹீரோ ராஜாவை 10 வருஷம் ஆச்சு. என்னதான் ஹீரோ ஒரு குட்டி நாடா ஆட்சி செஞ்சாலும் அதை ரொம்ப நல்லாவே செஞ்சுட்டு இருக்கான். கொண்டாடுற விதமா எல்லாருமே உட்காந்து விருந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு டர்க்கி வீரன் உள்ள வரான். ஹீரோ அவங்கள பார்த்தோன்னே உங்களுக்கான வரி பணத்தை எடுத்து வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு போங்கிறான். அதுக்காக நான் இதுக்காக வரல, ராஜா உங்க ஊர்ல இருந்து 1000 சின்ன பசங்களை அடிமையை கேட்டிருக்காருங்கிறான். அங்கிருந்த மக்களும் ஹீரோவும் கோவப்பட்டு அதெல்லாம் அனுப்ப முடியாதுங்கிறாங்க. அதுக்கு அவன் உங்ககிட்ட சின்ன படம் தான் இருக்கு, நீ முடியாதுன்னு சொன்னா என்ன நடக்கும்னு தெரியும்லான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அன்னைக்கு நைட் ஹீரோவோட ஒய்ஃப் வந்து ஹீரோ கிட்ட நீங்களும் ராஜாவும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீங்க போய் ராஜா கிட்ட பேசி பாருங்கிறான். ஹீரோவும் அதை கேட்டு கிளம்புறான். ஹீரோ போய் டர்க்கியோட ராஜா கிட்ட பசங்களை அனுப்ப முடியாது, அவங்களுக்கு பதிலாக நான் வரேன், நானே 1000 பேர்த்த கொள்ளுவேன், உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்கறான். இந்த ராஜா நீ என் படையில இருந்தா எல்லாருமே என்னை பார்த்து பயப்படுவாங்க, ஆனா நீ எனக்கு வேணாம், எனக்கு அந்த 1000 பசங்க தான் வேணும், அந்த 1000 பசங்களோட சேர்ந்து உன் பையனும் இருக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஹீரோ அடுத்த நாள் அவன் பையனை கொண்டு போய் ஒப்படைக்கலான்னு போறான். திடீர்னு அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. அவன் பையனை பார்த்து உங்க அம்மா கிட்ட ஓடுன்னு சொல்லிட்டு அந்த டர்க்கி வீரர்கள் எல்லாத்தையுமே கொண்டுறான். இந்த வீரர்களை கொண்டனால ஹீரோ ஒரு போற ஆரம்பிச்சு வச்சுட்டான். ஆனா ஹீரோக்கு நல்லாவே தெரியும் அந்த டர்க்கி படம் முன்னாடி இவனோட படம் ஒண்ணுமே இல்லை, ஈஸியா அவங்க தோக்கடிச்சிருவாங்கன்ட்டு. ஹீரோ கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாம திருப்பி அந்த குகைக்குள்ளேயே போறான். அங்கிருந்து ரத்த காட்டேரியை பார்த்து எனக்கு ஒரு சக்தி வேணும்னு கேட்கறான். அதுக்கு அதுவும் திருப்பி எதுக்குன்னு கேட்குது. எனக்கும் டர்க்கிக்கும் சண்டை வந்துருச்சு, அவங்க என் நாட்டு மக்களை கொல்ல வராங்க, அதை தடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு சக்தி வேணும்னு கேட்கறான். இதை கேட்ட அந்த ரத்த காட்டேரி அங்கிருந்து ஒரு மண்டை ஓட்டை உடச்சு அதுல இதோட ரத்தத்தை ஊத்தி இவனை குடிக்க சொல்லுது. நீ எதுக்கு இந்த சத்தியை எனக்கு தரணும் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அது எனக்கு சத்தியை கொடுத்தவன் இங்கே நீ இருக்கணுன்ற மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்துட்டு போயிட்டான். நான் வெளியே வரணும், இந்த மாதிரி யாராவது ஒருத்தருக்கு நான் என் சத்தியை கொடுக்கணும், அதுக்கு அவங்க என் ரத்தத்தை குடிக்கணும். இந்த மாதிரி என் ரத்தத்தை கொடுத்தா அடுத்த 3 நாளைக்கு அவங்களுக்கு என் சத்தி இருக்கும். ஆனா அந்த 3 நாளுக்குள்ள அவங்க யாராவது மனுஷ ரத்தத்தை குடிச்சிட்டாங்கன்னா அவங்க எப்பயுமே என்ன மாதிரியே ஆயிடுவாங்க. இந்த மாதிரி ஆயிட்டு அவங்களால சூரிய வெளிச்சத்திலே போக முடியாது. மாறினவங்க என்னை இப்படி அடைச்சு வச்சு அவனை பழி வாங்குறதுக்கு என் கூட நின்று சண்டை போடணும் அப்படிங்குது. ஹீரோவும் அதுக்கிட்ட எனக்கு 3 நாள் இந்த பவர் இருந்தா போதும், நான் எந்த ரத்தத்தையும் குடிக்க மாட்டேன், மறுபடியும் மனுஷனாவே ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அந்த ரத்தத்தை எடுத்து குடிக்கிறான். அப்போ ஹீரோ அங்கே செத்து விழுகிறான். மறுபடியும் ஒரு ஆத்தங்கரையில எந்திரிக்கிறான். எந்திரிக்கும் போது அவன் கையில இந்த வெள்ளி மோதிரம் அவன் கையவே எரிக்க ஆரம்பிக்குது. உடனே அதை எடுத்து வீசுறான். அப்போதான் அவனுக்கு தெரியுது வெயில் மட்டும் இல்ல வெள்ளியும் இதுக்கு ஆபத்துன்னு. பாறையில கையோன்னு எந்திரிச்சு அந்த பாறையே உடஞ்சிருது. தூரத்தில் இருக்க மிருகங்கள்லாம் அவன் கண்ணுக்கு தெரியுது. சத்தங்கள்லாம் ரொம்ப கிளியரா கேட்குது அவனுக்கு. அங்க அவன் தூக்கி போட்ட மோதிரத்தை எடுத்து ஒரு செயினா மாத்தி அவன் கழுத்துல மாட்டிட்டு அங்கிருந்து ஓடுறான். ஓட ஓட திடீர்னு வவ்வாலா மாறுறான். அங்கிருந்து அவன் நாட்டுக்கு பறந்தே போறான். அங்க போய் பார்த்தா டர்க்கியை சேர்ந்த நாட்டை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்த ஹீரோ தனியாவே அந்த மொத்த படையை எதிர்த்து நிக்கிறான். இவனோட பலம் வேகம் எல்லாமே அதிகமாயிடுச்சு. அங்க போய் எல்லாருமே ஈஸியா கொள்றான். அது மட்டும் இல்லாம வவ்வாலெல்லாம் மாறி கொண்டுட்டு இருக்கான். இந்த படையை மொத்தமா கொண்டு முடிச்சு அவன் நாட்டு மக்களை கூட்டிட்டு மலை மேல இருக்கிற கோவிலுக்கு போலான்னு சொல்றான். அப்போதான் எதிரி நாட்டு படையை ஈஸியா தடுக்க முடியும். டர்க்கியோட அரசனுக்கு தெரிய வருது. அப்ப அவன் 1,00,000 பேர் அனுப்புங்கன்னு சொல்றான். போற வழியில ஹீரோவோட மக்கள்ல ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்ப ஹீரோனால் ரத்தத்தை கொடுக்காம இருக்க முடியல. கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. எந்த ரத்தத்தையும் குடிச்சிடக்கூடாதுன்னு காட்டுக்குள்ள தனியா போய் நிக்கிறான். அப்ப ஹீரோவோட நாட்டை சேர்ந்தவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். அவன் ஹீரோவை பார்த்து நீ தான் அந்த குகைக்குள்ள இருந்து தப்பிச்சு வந்த, நீ ஏன் ரத்தத்தை வேணா குடின்னு சொல்லிட்டு அவன் கையை வெட்டி ஒரு டம்ளர்ல ஊத்தி தரான். ஹீரோ அந்த கிளாஸை தள்ளி விட்டு அவன்கிட்ட இனிமே இதெல்லாம் பண்ணாத அப்படிங்கிறான். அவனும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறான். டோக்கியோட ராஜா அடுத்த நாள் அந்த போர் நடந்த இடத்துக்கு வந்து பாக்குறான். அப்ப ஹீரோ அவன் கொன்னவங்க எல்லாத்தையுமே ஒரு ஈட்டியில குத்தி நிக்க வச்சிருக்கான். அங்க ஒரு 1000 பேர் இருக்காங்க.
ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து எங்க உன் மேல இந்த தழும்புகள்லாம் காணும் அப்படின்னு கேட்கறா. அதுக்கு அவன் அங்க இருந்த டென்ட்டை கிழிச்சு அவன் மேல வெயில் பட விடுறான். வெயில் பட்டோன்னு அவன் உடம்புல எரிய ஆரம்பிக்குது. ஹீரோயின் இதை பார்த்து அவனை தள்ளி விட்டுறா. நிழலுக்கு வந்தோன்னா அவன் காயமெல்லாம் சரியாயிடுது. ஹீரோயினை பார்த்து ஹீரோ, நம்ம நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக தான் நான் இதை பண்ணேன். இன்னொரு 2 நாள் நான் எந்த மனுஷ ரத்தத்தை குடிக்காம இருந்தா நான் திருப்பி மனுஷன் ஆயிடுவேன் அப்படிங்கிறான். ஹீரோயினும் வருத்தப்படுறா. ஹீரோயினை பார்த்து ஹீரோ, நீங்க இப்போ நடக்க ஆரம்பிங்க, நான் நைட்டு வரேன், என்னால பகல்ல வெளியே வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வைக்கிறான். ஹீரோயினும் வெளியே வந்து எல்லாருக்கிட்டையும் ஹீரோ உழவு பார்க்க போயிருக்கான், நம்ம இப்போ நடக்க ஆரம்பிக்கலாம், அவன் பின்னாடியே வந்து சேர்ந்துருவான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிடுறா. நைட் ஆனோன்னு திடீர்னு டர்க்கி வீரர்கள் எல்லாருமே இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஹீரோவும் இல்ல. டர்க்கி வீரர்கள் பல பேர்த்த கொண்டுட்டாங்க. அதுல இருந்து ஒருத்தன் ஹீரோயினை கொல்லான்னு வரான். அப்ப ஹீரோ வவ்வாலா மாதிரி எங்கேயோ இருந்து வந்து எல்லாரையுமே கொண்டுட்டான். ராணியை கொல்ல வந்தவன் இதை பார்த்து பயந்து மலையிலேருந்து கீழே விழுந்துடுறான். ஆனா அவன் இன்னும் சாகல. ஏதோ ஒரு பாறையை புடிச்சிட்டு இன்னும் உயிரோட தான் இருக்கான். ஹீரோ அவனு செத்துட்டான்னு நினைச்சு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோ அவனோட மக்களை கூட்டிட்டு மலை மேல இந்த சர்ச்சுக்கு போயிடுறான். அங்க பார்த்தா நிறைய வாழெல்லாம் இருக்கு. ஹீரோவோட பையன் இந்த ரூம்குள்ள என்ன இருக்குன்னு கேட்கறான். அதுக்கு ஹீரோ இதை நான் போடவே கூடாதுன்னு நினைச்சேன் அப்படிங்கிறான். தப்பிச்சு போனவன் போய் டர்க்கியோட ராஜா கிட்ட சொல்றான், ஹீரோ ரத்த காட்டேரி ஆயிட்டான்னு. டர்க்கியோட ராஜாவோ அவரோட மொத்த படையும் திரட்டிட்டு வராரு இவன் கூட போர் புரியறதுக்கு. நாள் காலையில ஹீரோ வெயில் படாம போறான். இதை பார்த்த ஒருத்தனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஹீரோ அப்படியே ஒரு டென்ட்டுக்குள்ள போயிடுறான். அவனும் உள்ள வரான். உள்ள வந்தவன் ஹீரோவை பார்த்து, ரத்த காட்டேரிக்கு வெயில் ஆகாது, அதே மாதிரியே சில்வரால செஞ்ச எந்த பொருளும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெள்ளியால செஞ்சு அவனோட வால் எடுத்து நீட்டுறான். ஹீரோவை பார்த்து கிராஸ் காமிச்சா அவனுக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு அவன் இன்னும் எந்த மனுஷ ரத்தத்தை குடிக்கலன்றது அவங்களுக்கு புரியுது. இருந்தாலும் அவன் அவனோட வாழை வச்சு டென்ட் எல்லாம் கிழிச்சிடறான். சூரிய வெளிச்சம்லாம் உள்ள வருது. ஹீரோ மேல பட்டோன்னு ஹீரோ எரிய ஆரம்பிக்கிறான். ஹீரோ அந்த டென்ட்டுக்குள்ள வச்சு எல்லாரும் தீ எடுத்து அந்த டென்ட் மேல போடுறாங்க. அந்த டென்ட் எரிய ஆரம்பிக்குது. அந்த டென்ட் எரிஞ்சனால அங்க புகையெல்லாம் கிளம்ப ஆரம்பிக்குது. அது அந்த சூரிய ஒளியவே மறைச்சிருது. அப்போ ஹீரோ வெளியே வந்து உங்களை பார்த்து, நீங்களாம் கோழைங்க, உங்களாலதான் நீங்க உயிரோடு இருக்கீங்கன்னு நினைச்சீங்களா, நீங்க உயிரோடு இருக்கிறதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு கத்துறான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து, நீ இந்த மாதிரி பேச மாட்டே அப்படிங்கிறா. ஹீரோ அவன் கொஞ்சம் கொஞ்சமா மாறுறத உணர்ந்துட்டு என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அன்னைக்கு நைட் டோக்கியோட மொத்த படையுமே இறங்குது இவங்களை கொல்றதுக்கு. ஹீரோ அந்த மலை மேல நின்று வவ்வால்கள் கிட்ட பேசுறான். அந்த வவ்வால்களை ஒன்னு சேர்த்து அந்த டர்க்கியோட படையை அடிக்க ஆரம்பிக்கிறான். மலை மேல நின்று அந்த ராஜா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டான். உடனே வவ்வாலா மாதிரி அந்த ராஜாவை அட்டாக் பண்றான். ராஜா குதிரை எழுந்து விழுந்தோடனே இவன் அவனை கொல்லான்னு போறான். பார்த்தா அது ராஜாவே இல்லை, வேற ஒருத்தர் ராஜா வேஷத்துல இருக்கான். இன்னொரு பக்கம் டர்க்கியோட 2 வீரர்கள் மலை மேல இருக்கிற கோட்டையில ஏறிட்டாங்க. அங்கதான் ஹீரோயினும் அவனோட பையனும் இருக்கான். ஹீரோவோட பையன் எடுத்துட்டு ஹீரோயின் அங்க இருந்து தள்ளி விடுறான். ஹீரோயின் அந்த கோட்டையோட எட்ஜில் பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கா. ஹீரோ வவ்வாலா மாதிரி பறந்து வந்து அவனை கொண்டுறான். அதுக்குள்ள ஹீரோயின் அந்த மலையிலேருந்து கீழே விழுகிறா. ஹீரோ அவளை பிடிக்கலான்னு மேலேருந்து குதிக்கிறான். 2 பேருமே கீழே விழுந்துடுறாங்க. டர்க்கியோட ராஜாவும் ஹீரோவோட பையனை கூட்டிட்டு இவன் செத்துட்டான்னு கிளம்பிடுறா. டர்க்கியோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து ஹீரோவோட மக்களை கொண்டுறாங்க. ஹீரோ இன்னும் சாகல. ஹீரோயினை மடியில படுக்க வச்சிருக்கான். ஆனா ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோவை பார்த்து, என் ரத்தத்தை குடி, போய் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறா. ஹீரோவும் ஹீரோயினோட ரத்தத்தை குடிச்சிடறான். அதே டைம்ல அந்த குகைக்குள்ள இருந்து ரத்த காட்டேரி வெளியே வருது. ஹீரோ அந்த ரத்தத்தை குடிச்சோன்னா அவனுக்கு 3 ரத்த காட்டேரி ஆயிடுறான். அவனுக்கு எல்லா பவருமே வந்துடுது. இவன் போய் அவன் மக்களை பார்த்தா எல்லாருமே செத்துட்டாங்க. சில பேர் தான் உயிரோடு இருக்காங்க. அந்த உயிரோடு இருக்கிற சில பேர்கிட்ட கையை வெட்டி ரத்தத்தை குடிக்க சொல்றான். எல்லாருமே ரத்த காட்டேரி ஆகுறாங்க. ஹீரோ ரொம்ப நாளா அந்த ரூம்குள்ள பூட்டி வச்சிருந்த அவனோட கவசத்தை எடுத்து போட்டுக்கிறான். இவங்க எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து டர்க்கியை போர் தொடுத்து போறாங்க. ஹீரோ முழுசா ரத்த காட்டேரி ஆனால ஃபுல் பவர் இவனுக்கு வந்துருச்சு. இவனால வெதர்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுது. சூரியனை மறைச்சு அங்க ஃபுல்லா மேகமும் ஆக்கிடுறான். ஹீரோ கூட வந்தவங்க எல்லாருமே அங்க இருந்த மனுஷங்களை கொண்டு ரத்தத்தை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ மட்டும் அந்த ராஜாவை தேடிட்டு போறான். ராஜா ஒரு டென்ட்டுக்குள்ள இருக்கான். அந்த ராஜாவை சுத்தி ஃபுல்லா வெள்ளி காயினா இருக்கு. அந்த ராஜாவுக்கு தெரியும் ஹீரோக்கு வெள்ளினாதான் வீக்னஸ்னு. அதனாலதான் எல்லாத்தையும் கொட்டி வச்சிருக்கான். ஹீரோவை இப்ப சண்டைக்கு கூப்பிடுறான். வெளியில சண்டை போறதுனால ஹீரோவோட பவர்லாம் கம்மியா இருக்கு. ராஜா அவனை அடிச்சு வெளியிலேயே படுக்க வச்சிடறான். கீழே விழுந்த ஹீரோ மேல அவன் ஏறி உட்காந்து ஒரு கட்டையை வச்சு குத்த போறான். அப்ப ஹீரோ டக்குன்னு வவ்வாலா மாதிரி அந்த கட்டையை திருப்பி அவன் மேலேயே குத்திடுறான். குத்திட்டு அவனை பார்த்து, இனிமே என் பேர் டிராக்குலான்னு சொல்லி அவனோட ரத்தத்தெல்லாம் குடிச்சு அவனை அங்கேயே கொள்றான். அப்படியே அவனோட பையனை கூட்டிட்டு வெளியே வந்தா டர்க்கியோட மொத்த படையுமே ஹீரோ கூட வந்தவங்க கொண்டுட்டாங்க. அவங்க எல்லாரும் ஹீரோவை பார்த்து, மீதி இருக்கிற ஒரே மனுஷன் உன் பையன் தான், அவனையும் கொண்டுடலான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வராங்க. அப்ப அந்த கூட்டத்துல இருந்து ஒரு கிராஸ் எடுத்துட்டு வரான். அந்த கிராஸை பார்த்தோன்னா மற்ற எல்லாருமே பயந்து பின்னாடி போறாங்க. ஹீரோவோட பையனை பார்த்து, என்கிட்ட வா அப்படின்னு கூப்பிடுறான். ஹீரோவா அவனை பையனை பார்த்து, நீ அவன்கிட்டே போ, அதான் சேஃப் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறான். அப்புறம் வானத்தை பார்த்து அவன் பவரை யூஸ் பண்ணி கிளவுட்ஸ் எல்லாத்தையும் விளக்கி விடுறான். வெயில் எல்லாரும் மேலேயும் படுது. எல்லாருமே எரிய ஆரம்பிக்கிறாங்க. கூட சேர்ந்து ஹீரோவும் எரிய ஆரம்பிக்கிறான். எரிஞ்சு அங்கேயே விழுந்து செத்துறான். ஹீரோவோட பையனை அவன் ஊருக்கு கூட்டிட்டு போய் அவனை ராஜாவாக்கிடுறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் முன்னாடி சீன்ல ஒருத்தன் அவன் கையை வெட்டி ரத்தத்தை எடுத்து ஹீரோக்கு கொடுத்துருப்பான். அவன் ஹீரோவோட பாடியை தூக்கிட்டு வந்துச்சு. அவன் கையை எடுத்து ஒரு சொட்டு ரத்தத்தை எடுத்து அவன் வாயில விடுறான். அந்த ஒரு சொட்டு ரத்தம் அவன் வாயில பட்டோன்னு ஹீரோ எந்திரிச்சிடறான். இப்போ பிரசன்ட் டேவை காமிக்கிறாங்க. ஹீரோக்கு இன்னும் வயசாகாம அதே மாதிரியே தான் இருக்கான். அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ணு பார்த்து அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். பேசிட்டே ஹீரோவும் அந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் குகைக்குள்ள இருந்த அந்த ரத்த காட்டி ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டே வருது. அதுக்கும் இன்னும் வயசாகல, அதுவும் இன்னும் உயிரோட தான் இருக்கு. அது கேமராவை பார்த்து இப்பதான் எல்லாமே ஆரம்பிக்குதுன்னு சொல்லுது. இதோட இந்த படம் முடியுது. மறுபடியும் இன்னொரு நல்ல படத்தோட வரேன். அது வரைக்கும் பாய்.